தாய் சொல்லை தட்டாதே. அச்சச்சோ, பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற என் ஆசிரியர் புது பாடம் படிப்பிக்க போறேன்னு சொன்னாங்க. அம்மா அம்மா வாங்கம்மா, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, நான் போக போறேம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. இதோ வந்துட்டம்மா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? அதுவாம்மா, இன்னைக்கு என் ஆசிரியர் எனக்கு புது பாடம் படிப்பிக்க போறாங்க, அதனால நான் சீக்கிரமா போகணும். சரிம்மா, பார்த்து கவனமா போயிட்டு வா. அம்மா உனக்கு சாப்பாடும் தண்ணியும் பேக்குக்குள்ளே வச்சிருக்க. அப்புறம் இன்னொன்று என்னண்டா, ரோட்டில் போகும்போது கவனமாக போகணும். ஏன்னா யார் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு கேட்டாலும் நீ போகக்கூடாது. சரியா? பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, பயப்படாதீங்க, நான் போயிட்டு வாரேன். காளியாத்தா, என் பிள்ளைய கவனமாக பார்த்துக்கோ. வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் கொடுத்த வேலை செஞ்சிட்டீங்களா? ஆமா டீச்சர், நீங்க சொன்ன வேலைகள் எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோம். கெட்டிக்கார பிள்ளைக, இன்னைக்கு டீச்சர் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? கேளுங்க டீச்சர், நான் பதில் சொல்றேன். 2 2 கூட்டினால் என்ன வரும்? டீச்சர் எனக்கு தெரியும். 2 2 கூட்டினால் 4. சரியான பதில், ரொம்ப நல்லது சாக்ஷி. வர ரொம்ப வெயிலாயிருச்சு, அம்மா கிட்ட சொல்லி நிறைய மரம் வளர்க்க சொல்லணும். பாப்பா நில்லு. யாரு நீங்க? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நான் உன் சித்தப்பா பையன். வா, நான் உன்னை உன் அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விடுறேன். இல்ல, எனக்கு உங்களை தெரியாது. எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, யாருன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, அவங்க கூப்பிட்டா போக கூடாதுன்னு. நான் வர மாட்டேன். பாப்பா, ஓடாத நில்லு. என் கூட இப்ப வர போறியா இல்லையா? என்ன மணி ஆயிடுச்சு, சாக்ஷியை இன்னும் காணல. அம்மா அம்மா அம்மா. சாக்ஷி, என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடி வர? அம்மா, நீங்க இன்னைக்கு சொன்னீங்கல்ல, யாருன்னு தெரியாதவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூப்பிட்டா போக கூடாதுன்னு. என்னை ஒரு அண்ணன் என்னை வர சொல்லி கூப்பிட்டாருமா. நான் போகல, நான் பயத்துல எங்க அம்மா சொன்னாங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டேம்மா. பாத்தியா சாக்ஷி, நீ அம்மாவோட சொல்ல கேட்டதால நீ வீட்டுக்கு கவனமா வந்துட்ட. அதே மாதிரி தான் சின்ன பசங்களான நீங்களும் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணும்.